رمضان شهر رمضان شهر رمضان شهر رمضان. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى عن شان حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய வார்த்தையை சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியம், அல்லாஹ் நம்மை இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் இங்கே ஒன்று சேர்த்து அவனை நினைப்பதற்கும் அவனை வணங்குவதற்கும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு வழிவகுத்தான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி அல் இஹ்லாஸ். அதாவது இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னால் உள தூய்மை அப்படின்னு பொருள். தமிழில் இஹ்லாஸுக்கு நேரடியாக நீங்கள் மொழிபெயர்த்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உள தூய்மை, தூய்மையான எண்ணம் அப்படிங்கிறது இஹ்லாஸுக்கான அர்த்தம். அப்போது இந்த இஹ்லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மற்ற எல்லா செய்திகளையும் எல்லா விஷயங்களையும் நாம் படிப்பதற்கு முன்னாடி, எல்லா விஷயங்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னாடி, எல்லா அமல்களையும் நாம் செய்வதற்கு முன்னாடி, எல்லாத்திற்கும் ஆரம்பத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அது இஹ்லாஸ், உள தூய்மை. எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு விஷயம் நாம் செய்தாலும் அங்க நமக்கு முதல்ல அவசியமாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா அது இஹ்லாஸ். அரபியில இப்படி சொல்லுவாங்க, ஹுவ அஸாசுக்குல் அமலி. எல்லா அமல்களுக்கும் அதனுடைய பேஸ்மெண்ட், அஸ்திவரம் எது அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ். வகாயத்து குல்லு முரீதி, அதாவது அடிப்படை ஆரம்பமும் இதுதான், அடித்தளம் பேஸ்மெண்ட்டும் இதுதான். எல்லா விஷயங்களுக்கும் எல்லா அமல்களுக்கும் பேஸ்மெண்ட் எதுதான் அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ் தான். எல்லா அமல்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர்கள் அடைய வேண்டிய முடிவு எல்லை என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் இஹ்லாஸ் தான். இப்போ ஒரு மனிதனுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை விஷயமும் இதுதான், அதனுடைய எல்லை முடிவு. அவர் எல்லா விஷயங்களையும் எல்லா அமல்களையும் எல்லா இபாதத்துகளையும் செய்தாலும் அதனுடைய எல்லை எதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இஹ்லாஸாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இஹ்லாஸ் அப்படிங்கிறது அமலும் பிலா இஹ்லாஸின், அரபில சில வாசகங்கள் ரொம்ப அருமையா சொல்றாங்க இஹ்லாஸை பத்தி. அமலும் பிலா இஹ்லாஸின் லா அஜ்ரலஹு, இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்தால் அதற்கு கூலி இல்லை. வஸலாத்துன் பிலா இஹ்லாஸின் லா ஸவாபலஹா, இஹ்லாஸ் இல்லாமல் தொழுதால் அதற்கான சவாபு இல்லை. வஸதகத்துன் பிலா இஹ்லாஸின் லா கீமத லஹா, அப்போ இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு மனிதர் சதக்கா செஞ்சா அதுக்கு என்ன கிடையாது, அந்த சதக்காக்கு மதிப்பு கிடையாது. இஹ்லாஸ் இல்லாம ஒரு மனிதர் அவர் அமல் செய்தாலும் அதற்கு மதிப்பில்லை, அவர் தொழுதாலும் அதற்கு மதிப்பில்லை, அவர் சதக்கா செய்தாலும் அதுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. எல்லா இறைநேசர்களும் எல்லா இமாம்களும் சஹாபாக்களும் இதற்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை நபர்களும் அவர்களுடைய எல்லா இபாதத்துகளிலும் அவர்களுடைய எல்லா நல காரியங்களிலும் அவர்கள் அடித்தளமா பேஸ்மெண்டா அவங்க எதை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல இஹ்லாஸ் இருந்ததற்கு பிறகுதான் அவர்கள் மற்ற விஷயத்துக்கே போனாங்க. நாம் எந்த காரியங்கள் என்ன அமல்கள் நாம செஞ்சாலும் அது அல்லாஹுக்காக வேண்டியே நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த தூய்மையான இஹ்லாஸான எண்ணம் நமக்கு எப்போது வருதோ அதற்கு பிறகுதான் நம்ம அமல் செய்யவே தொடங்கணும். அப்ப அமல் செய்ய தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அமல் இஹ்லாஸ் இல்லாம அமல் செய்யக்கூடாதுன்னு, அமல் செய்வதற்கு முன்னால் நாம் அவசியமாக்கி கொள்ள வேண்டிய, லாசிமாக்கி கொள்ள வேண்டிய, அவசியமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் அது இஹ்லாஸ். அப்போ இஹ்லாஸுக்கு இமாம்கள் என்ன வரையறை கொடுக்கிறார்? இப்போ நிறைய முன் சென்ற இமாம்கள்
பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான தாரீஃபாத்துகளை, பலவிதமான விளக்கங்களை இஹ்லாஸுக்கு கொடுக்கிறாங்க. அல் இஹ்லாஸ் என்பது, அல் இஹ்லாஸ் இஸ்திவாஉ அஅமாலுல் அப்தி ஃபில் லாஹிரி வல் பாத்தின். முதல் விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்திவாஉ அஅமாலுல் அப்து, ஒரு அடியானுடைய அமல்கள் சமமாக இருக்க வேண்டும். ஃபில் லாஹிரி வல் பாத்தின். ரொம்ப 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 நம்ம அவசியமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் ஒன்று, நமக்கு இஹ்லாஸ் இருக்கா இல்லையா, நாம் செய்கிற அமல்கள்ல இஹ்லாஸ் இருக்கா இல்லையா. நாம தொழுகிறோம், நாம சதக்கா செய்யறோம், நாம நோன்பு வைக்கிறோம், நாம மத்த அமல்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறோம். செய்கிற இந்த அமல்கள்ல இஹ்லாஸ் இல்லையா இருக்கா அப்படிங்கிறத இந்த இமாம்கள் சொல்லுகிற வரையறை தாரீஃபை வச்சு நாம எடை போட்டு பார்த்தா, நாம் செய்கிற காரியங்கள்ல அமல்கள்ல இஹ்லாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சோம். என்ன சொல்றாங்கன்னா, இஸ்திவாஉ அஅமாலுல் அப்தி ஃபில் லாஹிரி வல் பாத்தின், வெளிப்படையான நிலையிலும் மறைமுகமான நிலையிலும் அடியானுடைய அமல் சமமாக இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும், மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது நீ செய்கிற அமலும், நீ தனிமையில் இருக்கும் பொழுது நீ செய்கிற அமலும் சமமாக இருக்கணும். 10 பேர் இருக்கிற போது தொழுகிறது, யாருமே இல்லாமல் தனியாக அறையில் இருக்கும் போது தொழுகையை விடுறது. இப்ப இது இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாருக்காக நாம அமல் செய்தோம், யாருக்காக நாம தொழுதோம், உண்மையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக நாம அமல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, 10 பேருக்கு முன்னாடி நாம எப்படி அந்த அமலை செய்தோமோ அதே மாதிரி தனிமையிலும் இதே அமலை நம்ம தொடர்ந்து இருக்கும். அப்படி தொடர்ந்து இருந்தா நமக்கு என்ன இருக்கு, இஹ்லாஸ் இருக்கு. 100 பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு 5000 ரூபாய் தூக்கி கொடுக்கிறது சதக்கான்னு, அப்படி செய்த அதே நாம யாராவது தனியா வரும் பொழுது அல்லது தனியாக தேவை உள்ள நபர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த 5000 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம கிட்ட நம்ம அமல்ல இஹ்லாஸ் இருக்கு. பல பேர் பார்க்கிற போது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நிலையிலும் தனிமையில் வேற ஒரு நிலையிலும் நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்கள்ல இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இஹ்லாஸுக்கான முதல் வரையறை இது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, யாக்கூபுல் மஅகூஃப் அப்படிங்கிற ஒரு இறைநேசர் சொல்றாங்க, அல் முஹ்லிஸ், யார் இஹ்லாஸ் உடையவர் யார், முஹ்லிஸ்னா யாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு விளக்குறாங்க. மை யக்துமு ஹசனாத்திஹி கமா யக்துமு சய்யாத்திஹி, யார் தன் நன்மைகளை தன் பாவங்களை போல் மறைக்கிறாரோ அவர்தான் முஹ்லிஸ். உண்மையான முஹ்லிஸ், உண்மையாக உள தூய்மை உடைய நபர் யார், இஹ்லாஸ் உடைய நபர் யார், முஹ்லிஸ் யார் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு பாவத்தை எப்படி மற்றவர்களுக்கு மத்தியில நாம எல்லாம் செய்வதையோ அல்லது நாம் செய்த பாவங்களையோ மறைக்கிறோமோ, அந்த மாதிரி நாம் செய்கிற நன்மைகளையும் நாம் மறைச்சாதான் நம்ம முஹ்லிஸ். அப்ப என்ன பண்ணுவோம், நாம செய்கிற நல்ல அமல்களையே பல பேர் பார்க்கிற மாதிரி என்ன பண்ணுது, செய்யுது. பல பேருக்கு நம்மளுடைய நல்ல காரியங்களை காட்டுற மாதிரியே என்ன பண்றது, செய்யுது. அப்போ இதெல்லாம் நாம் முஹ்லிஸாக இல்லை என்பதற்கு அடையாளம். அப்போ நாம் அதாவது முஹ்லிஸ் யாருங்கிறதுக்கு யாக்கூபுல் மஅகூஃப் அப்படிங்கிற இறைநேசர் சொல்லுகிற தாரீஃப் என்னன்னா, பாவங்களை எப்படி ஒரு மனிதர் மறைப்பாரோ அதே போல நன்மைகளையும் அவர் என்ன பண்ணுவார், அது வெளிப்படுவதும் வெளியே தெரிவதையும் அவர் என்ன பண்ணுவார், தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி அவர் அதை மறைக்க செய்வார். இன்னொரு வரையறை சொல்லப்படுது, முஹ்லிஸ்னா யார் அப்படின்னா, மை யஸ்தவி இந்தஹு மாதிஹுஹு வ தாமுஹு, ஒருவர் புகழுகிறார், ஒருவர் இகழுகிறார். புகழ்பவரை விரும்புவதும் இகழ்பவரை வெறுப்பதும் நம்முடைய இயல்பு. யாராவது நம்மளை புகழ்ந்து நல்லதா 4 வார்த்தை பேசலாம், அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது நம்மளை திட்டுனாங்க, எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ அவரை நம்ம வெறுக்கிறது நம்மளுடைய இயல்பு. உண்மையான முஹ்லிஸ் யாருன்னா, அவர் திட்டும் போதும் அவர் புகழும் போதும், ஒருத்தர் வாழ்த்தும் போதும் ஒருத்தர் தூற்றும் போதும், 2 நிலையிலும் நம் மனநிலை சமமாக இருந்தது என்று சொன்னால் அதுதான் இஹ்லாஸ். அந்த நிலை உடையவர் தான் முஹ்லிஸ் அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அப்போ இஹ்லாஸை பத்தி நம்ம இஹ்லாஸ்னா என்ன, அதனுடைய வரையறை தாரீஃப் என்ன, இஹ்லாஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். சரி, இஹ்லாஸுடைய சட்டம் என்ன, நமக்கு இஹ்லாஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி நிலையில இருக்கு, அது ஃபர்லா, வாஜிபா, அல்லது அது ஒரு நஃபீலா, ஒரு சுன்னத்தா, என்ன மாதிரி நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, எல்லா அடியார்களுக்கும் இஹ்லாஸ் அப்படிங்கிறது இருக்கணும், வாஜிப் அப்படிங்கிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹுவை இஹ்லாஸாக வணங்குவதற்கே தவிர அவர்களை நாம் ஏவவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இபாதத்தை செஞ்சா என்ன செய், எப்படி செய், முஹ்லிஸா செய். முஹ்லிஸ் இஹ்லாஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணாத, இபாதத்து செய்யாத. அப்ப சொல்ல வர செய்தி புரியுதா? இப்ப அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக அமல் செய்வதற்காக வேண்டியே நாம் அவர்களை ஏவினோம். அப்ப இஹ்லாஸா அமல் செய்யணும், அமல் செய்யணும்னு மட்டும் அல்லாஹ் சொல்லாம முஹ்லிஸீன லஹுத்தீன், முஹ்லிஸாக இஹ்லாஸோட அமல் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கிறான். நம்மள மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் எப்படி ஏவிருக்கிறான்? இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, நாம் உங்களுக்கு உண்மையை கொண்டு ஒரு வேதத்தை இறக்கி வைத்தோம். ஃபஅபுதுல்லாஹ முஹ்லிஸன் லஹுத்தீன், ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஏவுகிறான். ஃபஅபுதுல்லாஹ முஹ்லிஸன், அல்லாஹ்வை இஹ்லாஸோடு நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? அதாவது ரசூலுல்லாஹ் இஹ்லாஸ் இல்லாமல் வணங்குனாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆக தலை சிறந்த எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் உங்க இபாதத்தில் இஹ்லாஸ் இருக்கணும்னு சொல்வதின் காரணமாக நாம என்ன விளங்கணும்னா, கடைக்கோடி மனிதர், நீ எவ்வளவு பெரிய நபராக வேண்டுமானாலும் இருந்துட்டு போ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் முஹ்லிஸன் எப்படி சொல்றான்? முஹ்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக நீங்கள் இபாதத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதனுடைய நோக்கம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன அவசியம், நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் உங்களுக்கு எது அவசியம்? இஹ்லாஸ் அப்படிங்கிறது பேஸ்மெண்ட், அடித்தளம். இஹ்லாஸ் இல்லாமல் எந்த அமலும் என்ன பண்ணாது, அதற்கு எந்த மதிப்பும் என்ன கிடையாது. கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளை, இஹ்லாஸ் இருந்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? முதல்ல இஹ்லாஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது இஹ்லாஸ் நமக்கு எப்படி அவசியமாகுதுங்கிற ஆயத்தை பார்த்தோம். இஹ்லாஸினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? முதல் விஷயம், ஷைத்தானுடைய வழிகேடுதலை விட்டு நாம் பாதுகாக்கப்படும். எப்படி? ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிற சமயத்துல அவன் எப்படி வழிகெடுறான் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் வழிகெடுக்கிறான். ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறான்? அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி அல்லாஹ்விடத்துல கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் இந்த உன்னை வணங்குகிறார்களோ அவர்கள் அத்தனை நபரை நான் வழிகெடுப்பேன்னு அல்லாஹ் கிட்ட சபதம் எடுத்துட்டு அல்லாஹ்விடத்துல அனுமதி வாங்கிக்கிட்டு அல்லாஹ்விட்ட இருந்து வந்தவன் ஷைத்தான். அப்படி வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானிடம் இருந்து, அவனுடைய வழிகெடுதலில் இருந்து தப்பிக்கக்கூடிய நபர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அது யார்? முஹ்லிஸ், இஹ்லாஸா அமல் செய்யற நபர் மட்டும்தான் ஷைத்தானுடைய வழிகேட்டுல இருந்து தப்பிப்பாங்க. நீங்களா சொல்றீங்களான்னா, ஆயத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கால ஃபபி இஸ்ஸதிக லஉகவ்வியன்னஹும் அஜ்மஈன். இது ஷைத்தான் சொல்லுகிற வார்த்தை. லஉகவ்வியன்னஹும் அஜ்மஈன், ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக்க, ஒருத்தரை தவிர, இல்லா இபாதக்க, உங்களுடைய சில அடியார்களை தவிர, மின்ஹுமுல் முஹ்லிஸீன், இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லிஸீன். அப்ப முஹ்லிஸீன் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஹ்லாஸான உன்னுடைய அடியார்களை தவிர அத்தனை நபர்களையும் நான் என்ன பண்ணுவேன்? வழி எடுப்பேன். அப்ப ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது இந்த ஆயத்தை எப்படி வருது? யார் வழி எடுக்க மாட்டான்னு வருது? முஹ்லிஸாக இபாதத்து செய்பவர்களை தவிர அவர்களை தவிர மற்ற அத்தனை நபர்களையும் நான் வழிகெடுப்பேன். அப்போ அல்லாஹ் நமக்கு ஷைத்தானுடைய வழிகேடுல இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்னா, நாம பாதுகாக்கப்படணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை? இஹ்லாஸ். செய்கிற சின்ன பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் இஹ்லாஸோட செய்தா, அந்த அமல்கள் இஹ்லாஸோடு இருக்குமானால் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு இருக்கிற சிரம கஷ்டங்கள் எல்லாம் அது நீங்கிவிடும். எதை கொண்டு? இஹ்லாஸான அமல்கள் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், சிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுவான், நீக்கி விடும். புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ், புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸில் வரக்கூடிய தகவல் நமக்கு எல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஹதீஸ். 3 நபர்கள் குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. 3 நபர்கள் ஒரு குகைக்குள்ள போனாங்க. பாறை உருண்டு வந்து குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. 3 நபர்கள் குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அந்த 3 நபர்களில் ஒருவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்முடைய இஹ்லாஸான அமல்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் துவா கேட்போம், நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவோம். அப்போ ஏதாவது நல்ல அமல்கள் செய்திருந்தால் அது சொல்லுவோம்ல, இல்ல
எவ்வளவோ அமல்கள் நாம் செஞ்சிருப்போம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்லிய ஒரு சம்பவம். அப்போ கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளை, இஹ்லாஸோடு நாம் செய்த அமல்களை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்போம், இந்த பாறை நகர்ந்து விடும் அப்படிங்கிறார். ஹதீஸில் தெளிவா வருது அந்த சம்பவம். முதல் அவர் சொல்றார், நான் வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்திருந்தாலும், ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அவருடைய இஹ்லாஸான அமல்களில் இருந்து ஒரு அமலை அவர் சொல்றார். இருக்கிறதுலே அவர் ஆக தூய்மையா அல்லாஹுக்காக வேண்டி செய்த அமலாக ஒரு சொல்றார். நான் வழக்கமா நைட்டு நான் வீட்டுக்கு வருவேன். நான் பால் கறந்து எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து நான் எப்போதும் என்னுடைய தாய்க்கு தான் நான் முதல்ல பால் கொடுப்பேன். அதாவது வெளியே கறந்துட்டு வர பாலை முதல்ல என்னுடைய தாய்க்கு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாய் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு பால், அதாவது வாங்கிட்டு வந்த பால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், காலையில் விடிந்து அவர்கள் எந்திரிக்கிற வரை என்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் நான் பால் கொடுக்காம, என் தாய் எப்போது முழிக்கிறார்களோ அப்போது நான் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் படுக்கைக்கு பக்கத்திலே நான் பாலோடு இரவு முழுக்க நான் காத்திருந்தேன், எப்போது முழிப்பாங்க. இது நான் ரப்பே இஹ்லாஸாக நான் செய்த, உனக்காக நான் செய்த அமல்னு சொன்னாங்க. பாறை கொஞ்சம் நகர்ந்துச்சு. நமக்கு ஹதீஸ்ல தெளிவா விளங்குது, பாறை கொஞ்சம் நகர்ந்தது. இரண்டாவது நபர், அவருடைய இஹ்லாஸான அமல் என்ன அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். ஒரு நாள் என்னுடைய உறவு முறை பெண், என்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது எனக்கு பெரிய ஆசை இருந்தது. அந்த பெண்ணிடத்தில் 100, அவருக்கு சில பண தேவைகள் இருந்துச்சு. 100 காசுகளை கொடுத்து, பொற்காசுகளை கொடுத்து அவளை நான் என் படுக்கைக்கு அழைத்தேன். அப்போது அவள் சொன்னால், அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னபோது உண்மையில் அல்லாஹுடைய பயம் எனக்கு வந்தது. அவள் அனுமதித்தாலும் அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தினால் அந்த பெண்ணை தவிர்த்து விட்டு நான் விலகி சென்றேன். இதுவே ரப்பே நான் உனக்காக செய்த இஹ்லாஸான அமல்னு சொன்னார். பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போச்சு. மூன்றாவது நபர், அவர் தன் வாழ்க்கையில் செய்த இஹ்லாஸான மூன்றாவது அமலை, அவர் தன்னுடைய இஹ்லாஸான அமலை சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறார். அல்லாஹ்விடத்துல அந்த நபர் வந்து மூன்றாவது நபர் அவருடைய இஹ்லாஸுடைய அமலை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாரு. அந்த பாதை முழுமையாக அப்படியே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா விலகி போச்சு. இப்ப நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து, இந்த செய்தியிலிருந்து விளங்க வர செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அவர் இஹ்லாஸான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமமும் கஷ்டமும் அது அவர்களை விட்டு என்ன ஆயிடுது, நீங்கி விடுதுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப யார் இஹ்லாஸாக அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு சிரம கஷ்டங்களை விட்டும் அவர் என்ன பண்ணப்படுறார், பாதுகாக்கப்படுறார். கண்ணியத்திற்குரிய மாணவர்கள், அப்போ இஹ்லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதனால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். நாம் என்னென்ன விஷயங்களில் இறைநேசர்கள் எப்படியெல்லாம் எவ்வளவு இஹ்லாஸாக தூய்மையாக தன்னுடைய இபாதத்துகளையும் விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை செயல்பாடுகளையும் எப்படி ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சில சம்பவங்களை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். மன்சூர் இப்னுல் முஅத்தமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அதாவது இது தொழுகை, அதில் எப்படி இஹ்லாஸாக தூய்மையாக உண்மையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில உதாரணம். கான இதா சல்லால் ஃபஜ்ர அல்ஹரன் நஷாத் லி அஸ்ஹாபிஹி, ஃபஜ்ர் தொழுதாங்க அப்படின்னா, மன்சூர் இப்னுல் முஅத்தமர் அப்படிங்கிற இறைநேசர் ஃபஜ்ர் தொழுதாங்கன்னா தன்னுடைய தோழர் இடத்துல சந்தோஷமா பேசி, சத்தமா பேசி, அவரிடத்துல எல்லாரிடத்துலையும் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புத்துணர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் பேசுவாங்க. வயுமுலி அலைஹிமுல் ஹதீஸ், அவங்க இடத்துல விஷயங்கள் செய்திகளை பேசுவாங்க. லஅல்லஹு பாத்த காயிமன் அலா அத்ராஃபிஹி குல்லு தாலிக லியுஃபி அன்ஹுல் அமல். அதாவது மன்சூர் இப்னுல் முஅத்தமர்ங்கிறவர் இரவு முழுக்க இபாதத்தை செஞ்சுட்டு பகல்ல நம்மெல்லாம் இரவு முழுக்க, இப்ப ரமலான் முழுக்க இரவு முழுக்க அமல் செய்யறோம். காலையில பகல்ல பார்த்தோம்னா ஃபஜ்ர் தொழுகும் போது எப்ப அந்த வக்து முடியும், அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரும் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஃபஜ்ர் தொழுத உடனே நம்ம முகமெல்லாம் பார்த்தா அந்த தூக்கத்தை தேடி முகமெல்லாம் அந்த தூக்கம் சூழ்ந்து போய் நம்முடைய முகத்துல இருக்கும். அப்படி நம்ம இரவெல்லாம் விழித்திருந்தா நம்முடைய முகங்களிலே தெரிந்துவிடும் என்னது, இரவெல்லாம் தூங்கல, பாவம் தூக்கம் இவ்வளவு சூழ்ந்து வருது. இரவு முழுக்க அமல் செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுதவுடன் நண்பரிடத்துல ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, யாருக்கும் இவர் இரவு முழுக்க தொழுதார் என்ற அமல், அதாவது தொழுதார் அப்படிங்கிற அமல் செய்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி
இரவு முழுக்க விழித்திருந்து தொழுது அமல் செய்தாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய வேணும்னு என்ன பண்றது, நான் நைட்டு பூரா தூங்குற மாதிரி காலையில தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி போய் என்ன பண்றது, தன் நண்பர்களிடத்துல பேசுறது. தொழுகையை கூட அதாவது இந்த அளவுக்கு தொழுகையில் அவங்க என்ன பண்ண செஞ்சாங்க, உண்மையாக இருக்க செஞ்சாங்க. முஹம்மது இப்னு அஸ்லம் அப்படிங்கிற ஒரு இமாம் அவங்க சொல்லுகிற வார்த்தை பாருங்க, லவ் கதரத்து அன் அத்தவா ஹதீஸ் லவ் கதரத்து அன் அத்தவா ஹைசு லா யரானி மலக்காய லஃபஅல்து ஹௌஃபம் மின் ரியா. எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா எதுக்கு அப்படின்னா, என்னுடைய 2 மலக்குகளுக்கு தெரியாமல் அமல் செய்வதற்கு சக்தி இருந்தால் லஃபஅல்து நான் செஞ்சிருப்பேன். எந்த அளவுக்கு தன்னுடைய அமல்களை உண்மையாகவே அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யப்படணுங்கிற எண்ணம் இருந்தா இப்படி சொல்லுவாங்க. அது யாரும் பாத்திரக்கூடாது, வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திற்காக வேண்டியே என்ன பண்ற, 2 மலக்குகளுக்கு தெரியாமல் செய்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தா நான் அப்படி என்னுடைய தொழுகையை நான் ஆக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னைக்கு நாம யோசிக்கும், 4 பேர் பாக்குறாங்க, 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லி பல பேர்த்துக்கு மத்தியில பலருக்கு மத்தியில நம்முடைய தொழுகையை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி பலர் தொழுகிறதுக்கு மத்தியில மலக்குகளுக்கு கூட நாம தெரியாம தொழுகணும் அப்படிங்கிற அளவுக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா பாருங்க, அது உண்மையிலே இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே அமையக்கூடிய இபாதத்து. அப்துல்லா இப்னுல் முபாரக் அப்படிங்கிற இமாம் இறைநேசன், நமக்கு நிறைய ஹதீஸ்கள் இவருடைய பெயர்களை கேள்விப்பட்டிருப்போம். இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க கானதாத்த லைலத்தின் மன்ஹனு ஃபி கஸாத்தி ரூம், முஹம்மது இப்னு அய்யான் அப்படிங்கிற இமாம் இவங்களை பற்றி, யாரை பத்தி, அப்துல்லா இப்னு முபாரக்கை பத்தி செய்தி சொல்றாங்க. என்னன்னா, நாங்கெல்லாம் ஒரு போர்ல இருந்தோம் ரோம் தேசத்துல. போர் நடக்கிற சமயத்தில் இரவு நேரங்களில் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி கேடயத்தை வச்சு அதுக்கு மேலேயே நான் என்ன பண்ணிட்டேன், அப்துல்லா இப்னு முபாரக் நான் தூங்க போறேங்கிற மாதிரி போய் படுத்தாங்க. நானும் சரி நானும் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணிட்டேன், தூக்கம் வருது, இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் படுத்தேன். 2 பேரும் படுத்தோம். படுத்து நான் கொஞ்சம் கண்ணை மூடினேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு நான் தூங்கிட்டேன்னு பார்த்து எந்திரிச்சு நின்றேன். ஒழுவு செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஜர் வரைக்கும் தொழுதாங்க. நான் படுத்துக்கொண்டு தூங்குவதை போல் நடித்து கொண்டு இரவு முழுக்க அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த இபாதத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். காலையில ஃபஜர் வந்தோடனே என்னை எழுப்பி விடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், நைட்டு பூரா நான் தூங்கல, நீங்க செஞ்சதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு எந்த பதிலும் சொல்லல, எதுவும் பேசல, அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களை வாழ்க்கையில நான் சந்தித்த நேரங்களே தருணங்களே ரொம்ப 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 குறைவு. அதற்கப்புறம் நான் கேட்டுக்கிட்டதோ பேசிக்கிட்டதை பத்தி வேற எதை பத்தியும் அவங்க பேசல. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இபாதத்துகளை ரகசியமாக மறைவாக செய்வாங்க. வலம் ஆரா ரஜுலன் சொன்ன வார்த்தை, வலம் ஆரா ரஜுலன் அசர்ரம் பில் ஹைரி மின்ஹு, நல்லதை மிக மிக ரகசியமாக செய்யக்கூடிய நபரை இவரை தாண்டி நான் வேற யாரும் பார்த்ததில்லை. இப்ப பாருங்க, நன்மை தான் செய்யறாங்க, நல்ல காரியத்தை தான் செய்யறாங்க, அது எவ்வளவு மறைச்சு மறைச்சு செய்யறாங்க, எவ்வளவு மறைவா யோசிச்சு செய்யறாங்க. இது தொழுகையில மட்டும் இல்லை, சதக்காவை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது கூட இன்னைக்கு பல பேர் சதக்கா கொடுக்கிறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, 4 பேத்துக்கு முன்னாடி, ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி நாம பெரிய முசத்தி, பெரிய கொடை வல்லல்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டியே அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி சதக்கா கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. ஆனா ஹதீஸ் அதாவது சஹீஹான ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. இது நமக்கு வளமையா நாம் படித்த அந்த ஹதீஸ். மறுமையுடைய நாள்ல 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான் அப்படின்னு சொல்லி 7 பேரை பத்தி சொல்லிடுவான். அதுல சொல்லக்கூடிய ஒரு நபர், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு பியமீனுஹு. அவருடைய வலது கை தெரியாது, அதாவது இடது கைக்கு தெரியும், அதாவது வலது கைக்கு தெரியாமல் இடது கைக்கு எப்படி சொல்ல வராங்கன்னா, ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு, இடது கைக்கு தெரியாது, மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கையால் அவர் சதக்கா கொடுக்கிறது, இடது கைக்கு தெரியாமல் யார் கொடுக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே நிழல் இருக்கு. இந்த ஹதீஸனுடைய விளக்கம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சதக்கா கொடுக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில நான் நிழல் கொடுக்கிறேங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்வதா ஹதீஸ்ல என்ன பண்ண செய்யும். சதக்கா கொடுக்கறதை எப்படிதான் கொடுக்கணும்,
அதை மறைச்சு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நிலவரம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மெல்லாம் யூடியூப்களில் பார்க்குற மாதிரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்ட்டு, ஒரு நல்லதை செய்தாலும், ஒரு சதக்கா செய்தாலும், ஒரு நல்ல விஷயங்களை செய்தாலும், அதை சோசியல் மீடியாக்களும் மற்றவர்களுக்கு மத்தியில் எடுத்து கொடுப்பதை போல் சொல்வதை போல என்ன ஆயிடுச்சு. இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. அப்ப அல்லாஹ் நாளை மறுமையில நிழல் கொடுப்பதாக சொல்வது யாருக்கு அப்படின்னு சொன்னா, யாருக்கு? வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவருக்கு, இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் நாளை மறுமையில நிழல் இருக்குன்னு சொல்றாங்க. திருமீதியில பதிவு செய்யக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ், சதக்கத்து சுர்ர், மறைமுகமான சதக்கா, ரகசியமான சதக்கா. அதாவது ரகசியமான சதக்கானா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அல்லாம யாருக்குமே தெரியாமல் செய்கிற ரகசியமான சதக்கா இருக்கு பாத்தீங்களா. துத்ஃபியோ கலபர் ரப், ரப்புனுடைய கோபத்தை அதை அணைத்து விடுவோம். சஹீஹான ஹதீஸ். என்னது? ரப்பு நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு தெரியுது, அல்லாஹ் நம்ம மேல ஏதோ ஒரு விஷயமா கோபமா இருக்கிறான், அல்லாஹ் நம்ம மீது எதுக்காக வேண்டி கோபப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை தடுக்கணும். அல்லாஹ்வுடைய கோபத்தை எப்படி அறியுது? நமக்கு நல்லதே நடக்கல, ஏதாவது பாதிப்புகள், சிரமங்கள், கஷ்டங்கள் வருது, ஏதோ ஒரு கோபம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்ச்சி, அல்லாஹ் நம்ம மீது நாம் செய்ததற்காக வேண்டி கோபப்பட்டிருக்கலாம்னு தோணுதுன்னா, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைப்பதற்கான ஒரு வழி என்னன்னா, ரகசியமா சதக்கா செய்யும். யாருக்குமே தெரியாம, எதுக்குமே, அதாவது யாரிடத்திலையும் சொல்லாம, 4 பேத்துக்கு மத்தியில் யாருக்கும் தெரியாம ரகசியமா யாருக்காவது ஏதாவது சதக்கா நீங்க என்ன பண்ணுங்க, செய். கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வரக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அலி இப்னு ஹுசைன் அப்படிங்கிற இமாம், யாரு? ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இரவு நேரம் ஆகிடுச்சா, அதாவது இரவு நேரம் ஆகிவிட்டால் என்ன பண்ணுவாங்க, கான யஹ்மிலு ஜராபல் ஹுப்ஸ் அலா லஹரிஹி பில் லைலி வ யதஸத்தகு பிஹி. கான யஹ்மிலு ஜராபல் ஹுப்ஸ், ரொட்டியினுடைய பை, ரொட்டியை ஃபுல்லா சுட்டு ஒரு பையை போட்டு, அதாவது ரொட்டியை சுட்டு பேக்கெட் பண்ணி பார்சல் பண்ணி எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அலா லஹரி, அவன் முதுகுக்கு மேல பைய போட்டுக்கிட்டு இரவுல வ யதஸத்தகு பிஹி, யாருக்கும் தெரியாம நைட்டு போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவாங்க, எல்லாரும் வீட்டு வாசல்லையும் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, உணவு தேவை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய வீட்டினுடைய வாசலில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு வந்துடுவாங்க. கான நாசு மினல் மதீனத்தை யாஷூன லா யதுரூன மின் ஐன கான மஆஷி, அவர்களுக்கு எங்கிருந்து உணவு வருதுன்னே தெரியாம மதீனால பெரிய கூட்டமே வாழ்ந்துட்டு இருந்தது. இப்படி இரவு முழுக்க பொட்டலம் கட்டி உணவை பார்சல் பண்ணி சப்பாத்தி ரொட்டியை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு வீட்டு வாசல்ல அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துடுறாங்க. மதீனாவின் பெரும்பாலான நபர்கள், நிறைய நபர்கள் எங்கிருந்து தனக்கு உணவு வருதுன்னே தெரியாம அவர்கள் உணவு சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப எப்படி அவர்களுக்கு யார் கொடுத்தான்னு தெரிய வந்திருக்கும். ஃபலம்மா மாத்த அலி இப்னு ஹுசைன், அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த போது ஃபுகிது மாகானு யஅதூன பிஹி ஃபில் லைல், இரவு நேரத்தில் வருவதெல்லாம் நின்று போச்சு. அலி இப்னு ஹுசைன் என்ன பண்ணாங்க, நைட் ஆனா ரொட்டியை தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ அவங்க மௌத்தா போனாங்களோ அடுத்த நாள் என்ன ஆகி போச்சு, நைட்டு வைக்க வேண்டிய ரொட்டி காலையில காணும், யாருக்கும் அது கிடைக்காம போயிடுச்சு. அப்போதான் மக்களுக்கு புரிய வந்துச்சு, என்னன்னா இத்தனை நாளா நமக்கு ரொட்டி கொடுத்தது, நமக்கு உணவு கொடுத்தது யாருன்னா யாரு, அலி இப்னு ஹுசைன் அப்படிங்கிற அவங்க தான். கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, சதக்கத்து சிர் துத்ஃபியோ கலபர் ரப், ரப்புனுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, மறைமுகமாக கொடுக்கக்கூடிய சதக்கா. யாருக்குமே தெரியாமல் அவர்கள் செய்த சதக்கா தான் என்ன பண்ணுச்சு, அவர்கள் மரணிக்கும் போது அது மற்றவர்களுக்கு மத்தியில தெரிய வந்துச்சு. தாவூத் இப்னு அபி ஹிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு இறைநேச, இவங்க எப்படி அப்படின்னா, இவர்கள் நோன்பு நோட்பது யாருக்குமே தெரியாது. எப்படின்னா, கிட்டத்தட்ட அது சரி, ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறாரு, எத்தனை நாள் அவர் நோன்பு வச்சதே தெரியாம இருக்கும். நான் நோன்பு வைக்கிறேன், என்னால் ஒரு வாரம் நான் நோன்பு வச்சிருக்கிறேங்கிறத மறைக்க முடியுமா? 10 நாள் மறைக்க முடியுமா? 1 மாசம், 1 வருஷம், கிட்டத்தட்ட எழுதப்படுது 40 சனத்தன், 40 வருஷம். எத்தனை வருஷம்? தாவூத் இப்னு அபி ஹிந்துங்கிற இறைநேசர் 40 வருஷம் தான் நோன்பு வைத்ததை லா யஅலமு பிஹி அஹ்லுஹு வலா அஹதும், தான் குடும்பத்துக்குமே தெரியாது, வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது. அப்படி என்ன பண்ணுவாங்க, வகான
ஹஸ்ஸாசன் துணி விற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஹ்மிலு மாஹு கிதாஹு மின் இந்திஹி மதிய சாப்பாடெல்லாம் கட்டி வீட்டுல இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. யாரு? தாவூத் இப்னு அபி ஹிந்த் அப்படிங்கிற இறைநேசர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது, வேலைக்கு துணி வைக்கிற வேலைக்கு கிளம்பும் போது, நான் லைனுக்கு போறேன், வேலைக்கு போறேன், துணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு உணவெல்லாம் பார்சல் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப வீட்டுல இருக்க என்ன நினைப்பாங்க? அங்க போய் சாப்பிட்டுக்கிறான்னு நினைப்பாங்க. கிளம்பி வந்தவர் பாதையில எப்பயும் வழியில யாரையாவது பார்த்தா அந்த சாப்பாடை என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, அவர்களுக்கு சதக்கா கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப வீட்டுல வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நோன்பு திறந்துருவாங்க. மார்க்கெட்டுக்கு போய் விற்க போறாங்க இல்லையா, அப்ப மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் எண்ணுவார்கள், அன்னஹுக்கு அது அக்கலஃபில் பை, வீட்டுல சாப்பிட்டு வந்தார் போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடை வாங்கிட்டு சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போய் அங்க எல்லாத்துக்கும் உணவு கொண்டு வந்த உணவு யார்ட்டையாவது சதக்கா செஞ்சிடறாரு. சந்தையில வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ண, அவர் வீட்டுல சாப்பிட்டு வந்தார் போல இருக்குன்னு நினைப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க, அவர் எங்க சாப்பிட்டாரு? சந்தையில மார்க்கெட்ல அவர் சாப்பிட்டு வந்தாருன்னு நினைச்சுப்பாங்க. இப்படி வீட்டுக்கும் தெரியாம, தன் வேலை செய்யற இடத்துக்கும் தெரியாம கிட்டத்தட்ட 40 வருஷம் தன் நோன்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறைச்சு. ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க? இதுதான் இஹ்லாஸ். யாருக்கும் தான் செய்கிற அமல்களை வெளிப்படுத்தி காட்டி, ஒருவேளை அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்துல முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே என்ன பண்ண செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இஹ்லாஸோடு தன்னுடைய அமல்களை ஆக்கிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். எப்படி? முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு முழுக்க இஹ்லாஸோட மட்டுமே அவனுக்கு என்ன பண்ணும், இபாதத்துகளை செய்யும். புரியுதா? ரபி இப்னு ஹைஸம் அப்படிங்கிற சஹாபி எப்படி அப்படின்னா, காண அமலு ரபியு குல்லுஹு சிர்ரன், அவருடைய பணிப்பெண் சொல்லக்கூடிய செய்தி, எல்லா அமல்களும் ரகசியமாகத்தான் செய்வாங்க. இன்கான எஜி ஒரு ரஜுல், யாராவது மனிதர்கள் வந்தால் வகத் நஷரல் முஸ்ஹப், அப்போ குரானை திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப யுகத்தீஹி பி சௌபிஹி, தன்னுடைய துணியால் அந்த குரானை மூடிடுவாங்க. எங்க நான் குரான் ஓதிட்டு இருக்கிறத யாரும் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக. நாம குரான் ஓதும் நல்லது தானே செய்யறோம். இப்ப யாராவது வராங்க, அவர்கள் பார்த்து என்ன இவர் அமல் செஞ்சு குரான் ஓதிட்டு இருக்கிறாரு, இவர் இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறாரு, எப்பயுமே குரான் ஓதுவார் போல, ஏதாவது ஒரு எண்ணம் நம் குரான் ஓதுவதை பார்த்து ஏதாவது ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுறது இருக்கட்டும். அவர் என்ன அப்படி நினைப்பாரு இப்படி நினைப்பாருங்கிற பெரிய உயர்ந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கிபுரு வந்துருமோ, ஒரு பெருமை வந்துருமோங்கிற நினைப்புல யாராவது வந்தா என்ன பண்ணுவாங்க, இப்ப யுகத்தீஹி பி சௌபிஹி, தன்னுடைய ஆடையை கொண்டு டக்குன்னு அதை என்ன பண்ணிடுவார், குரானை மறைச்சு விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? குரான் ஓதுற அமலை கூட என்ன பண்ண செஞ்சாங்க, மறைக்க செஞ்சாங்க. எல்லாத்தையுமே மறைச்சாங்க. தொழுகை, நோன்பு, சதக்கா, குரான் ஓதுறது, எல்லா விஷயங்களையும் இறைநேசர்கள் மறைச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு இறைநேசர் அழுது துவா கேட்டா கூட தான் கேட்கிற துவாவின் மூலியமாக அந்த அழுகை கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அழுகையும் கூட மறைப்பாங்க. நமக்கு அழுகையே வரதில்லைங்கிறது ஒரு கதை. அல்லாஹ்விடத்துல கையேந்தி இறையஞ்சி நமக்கு அழுக வரணும்னா அது ஒரு ரகம். மலக்குகள் இறங்கி வந்து இறங்கால் நம் உள்ளத்தை தளவனாதான் அழுகையே வரும். இறைநேசர்கள் அழுகிறது கூட யாராவது பார்த்து இப்படி அழுது துவா கேட்கிறாரு பாரு, சரி என்ன மாதிரி அல்லாஹின் மீது எவ்வளவு பக்தி இருக்கிறோம், இப்படி அழுது என்ன பண்றாரு, அல்லாஹ்விடத்துல இறையஞ்சுறாரு, இவ்வளவு பெரிய பேணுதலுடைய ஆளா இருக்கிறார், எந்த எண்ணமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. முஹம்மது இப்னு அஸ்லம் தூசி அவர்களுடைய ஹாதிம் அபு அப்துல்லாங்கிறவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. தன்னுடைய வீட்டிலே ஒரு அறை, அந்த அறைக்குள் எப்போதும் இரவு நேரம் ஒரு பாத்திரத்தில் எதுகுருமாக கூசம் இனமா, ஒரு கிளாஸ், ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள இரவு நேரம் போயிடுவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முக்கால் இரவு கிட்டத்தட்ட விடியும் பொழுது ஃபஜருக்கு முன்னாடி ரூமை விட்டு வெளியே வருவாங்க. வெறும் பாத்திரத்தோட வருவாங்க. எப்பொழுதும் இப்படியே போறாங்க, இப்படியே திரும்பி வராங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய பையனிடத்துல இவங்க கேட்கிறாங்க. அவங்களுடைய ஹாதிம் அபு அப்துல்லாங்கிறவங்க கேட்கிறாங்க, அவருடைய பணியால் கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, அத்தா எப்பயுமே இப்படித்தான், இரவு நேரம் ஆயிட்டா அல்லாஹ்விடத்துல தனியாக இறையஞ்சி அழுது துவா கேட்பாங்க.
அவர்களுடைய அழுகை காலையில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம அழுதா முகத்தில் தெரியும் இல்லையா, அழுது இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம முகத்திலே தெரிஞ்சிடும் இல்லையா. யாருக்கும் தன்னுடைய அழுகையை வெளியே காட்டிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபகான இதா அராத ஐயஹுஜ, அதை அழுது முடிச்சுட்டு துவா கேட்டு வெளியே வரணும்னு நினைச்சா கஸல வஜ்ஹஹு ஃபலா யுரா அலைஹி அஸருல் புகா, அழுததற்கான அடையாளமே இல்லாம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அழுது நான் துவா கேட்பேன், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு முகத்தை கழுவிட்டு வருவேன். எப்படி மறைச்சிருக்கிறாங்க பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இப்ப இறைநேசர்கள் எல்லா விஷயங்களையும் என்ன பண்ண செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல மறைச்சிட்டாங்க. அதாவது அல்லாஹுக்காக மட்டுமே சேர்ந்து மற்ற எல்லா விஷயங்களையும் அடியார்களை விட்டு மறைச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாம் யாருக்காகத்தான் இருக்கு, அல்லாஹுக்காகத்தான். அப்போ இஹ்லாஸ்னா என்ன, இஹ்லாஸுடைய சட்டம் என்ன, அதனுடைய இறைநேசர்கள் எவ்வளவு இஹ்லாஸாக தூய்மையாக இருந்தாங்கிற செய்தியை ஃபுல்லா பார்த்தோம். ஒரு சின்ன உதாரணத்தோடு ஒரு விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன உதாரண விளக்கத்தோடு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைவு செய்வோம். இதுல நம்ம இதுவரைக்கும் இவ்வளவு செய்திகளை நாம் கேட்டோம். உண்மையில நம்ம இஹ்லாஸா இருக்கிறோமா, நம்முடைய அமல் இஹ்லாஸா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த செய்தியை பார்க்கும்போது அழகா இஹ்லாஸ்னா என்ன அப்படிங்கறத விளங்கிடும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுதீன் கிதாபுல பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தார். எப்படி ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தார். அவரு அல்லாஹ்வை நேரம் தொழுது வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபிது வணக்கசாலி. ஒரு நாள் அவருடைய ஊரில் மக்கள் எல்லாம் ஒரு மரத்தை வணங்குவதாக கேள்விப்படுறார். எப்படி அவர் ஒரு ஊர்ல மக்கள் எல்லாம் ஒரு மரத்தை இறைவனாக்கி அந்த மரத்தை வணங்குவதாக அவர் செய்தியை கேள்விப்படுறார். கேள்விப்பட்டவனை இவரு என் இலாக அல்லாஹ் இருக்கும் போது யார் நீங்க மரத்தை போய் எப்படி வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக வேண்டி என்ன பண்றாரு, வேக வேகமா கிளம்பி போறாரு. குறுக்க யார் வரா, ஷைத்தான் வருகிறான். வந்து சொல்றா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ பாட்டுக்கு அல்லாஹ்வை வணங்கின இபாதத்தை செஞ்சு அதை பாட்டுக்கு செய்ய வேண்டியதானே, அவர்கள் மரத்தை வணங்கினா உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் போய் நீ அதை தடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறார். இல்ல நான் வெட்டியே தீருவேன், விடமாட்டேன் அப்படின்னு இவர் கோவப்பட்டு கொந்தளிக்கிறார். அப்போ அந்த ஷைத்தான் சொல்லுச்சு, அவரு காசு தேவையுள்ள நபர். ஷைத்தான் சொல்லுச்சு, நீங்க ஏன் போய் நீங்க என்ன பண்றீங்க, அந்த மரத்தை வெட்டுறீங்க, வெட்டாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா தினமும் உங்கள் தலையணைக்கு கீழ் நான் 2 பொற்காசுகளை வைக்கிறேன், டெய்லியும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் 2 தங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லுச்சு. அவர் என்ன பண்ணாரு, சரின்னு போயிட்டாரு. வெட்டாம போய் பார்க்குறாரு, என்ன உண்மையா நடக்குதா இல்லையான்னு பார்க்கல. போய் பார்த்தா முதல் நாள் படுத்து காலையில் எந்திரிக்கிறாரு, தலைவாணி கீழே என்ன பண்ணுச்சு 2 தங்க காசு இருந்துச்சு. சரி மரத்தை வெட்டாம விட்டுட்டாரு. அடுத்த நாள் முடிக்கிறாரு, தலைவாணி கீழே பார்க்குறாரு, என்ன இல்லை, பொற்காசு இல்லை. வந்துச்சு கோவம், என்னையே ஏமாத்த பாக்குறியா, எடுன்னு கோடாலி எடுத்துட்டு நீ கிளம்புறாரு. சரி தாங்க மரத்தை பக்கத்துல கால் மேல கால் போட்டு கால் நீட்டி படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறான். என்ன நான் மரத்தை வெட்ட போறேன், தெரியலையா பாக்கலையா, நான் வெட்டு நீ வெட்டு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்ன பண்றான், ஷைத்தான் சொல்றான். சொல்ல வர செய்தி விளங்குதா, நீ வெட்டு எனக்கு என்ன வந்துச்சுங்கிறான். என்ன நான் அன்னைக்கு வெட்ட வரும்போது தடுத்து வந்து என்கிட்ட கெஞ்சி அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா இன்னைக்கு என்ன நான் வெட்ட போறேன் அப்படிங்கிற, நீ உனக்கு என்னன்னு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த ஷைத்தான் சொன்னானா, என்ன சொன்னா, முதல் நாள் நீ வெட்ட வந்த பத்தியா, நீ யாருக்காக வந்த, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவை தவிர வேற ஒன்று வணங்கப்படுதுன்னு தெரிஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி முழுக்க நீ செய்ய வந்த. இன்னைக்கு நீ எதுக்கு வந்த, நான் உனக்கு 2 தங்க காசு கொடுக்கலன்னு வந்த, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வெட்டிட்டு போனா. நம்முடைய இபாதத்துகளை அதை எப்படி ஷைத்தான் வழிகெடுப்பான், அதை அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்யப்படக்கூடிய தொழுகைகளை, நோன்புகளை, ஜக்காத்துகளை, சதக்காக்களை, நம்முடைய அழுகைகளை, துவாக்களை எப்படி ஷைத்தான் அது அல்லாஹுக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தருணத்துல அதை எப்படி ஷைத்தான் வழிகெடுப்பான், மாத்துவான் அப்படிங்கிறதே நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. அப்ப நாம அல்லாஹ்விடத்துல செய்ய வேண்டிய துவா என்னன்னா, என்னால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு நான் முயற்சி செய்து ரப்பே நான் உனக்காக மட்டுமே எல்லா அமல்களையும் நான் செய்யறேன், யாருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக, யாரும் என்ன மெச்சனும் யாரும் என்ன புகழணும், இவர் மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய மனிதர் என்று யாரும் போற்றணுங்கிறதுக்காக வேண்டி நான் அமல் செய்யல, முழுக்க ரப்பே உனக்காக மட்டுமே நான் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் செய்யறேன். இந்த அமலை முழுக்க இஹ்லாஸாக மாற்றி அதை என்னை முஹ்லிஸாக ஆக்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரப்பே அது என் கையில் இல்லை உன் கையில, என்னுடைய அத்தனை அமல்களையும் இஹ்லாஸாக ஆக்கிட்டு நம்ம துவா கேட்க வேண்டியது நம்முடைய கடமை.
கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும், தொழுகையாக, நோன்பாக, ஜக்காத்தாக, ஹஜ்ஜா, வேற சதக்காவாக, வேற என்னென்ன அமல்கள் நாம் செய்கிறோமோ எல்லா அமல்களையும் அல்லாஹ் இஹ்லாஸோடு கூடிய அமல்களாக ஆக்கி அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.